தமிழ்நாட்டில் அதிமுக இருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்றார். 50 ஆண்டுகளை தமிழ்நாட்டில் நிறைவு செய்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி அதிமுக இருக்கு. அதிமுகவை பற்றி இளைஞர்கள், இளைய தலைமுறையுடைய பார்வை என்ன? தமிழ்நாட்டிற்கு அதிமுக எந்த அளவுக்கு தேவையான ஒரு கட்சி? கொண்டு வந்த எந்த திட்டங்கள் உங்க மனசை ரொம்ப கவர்ந்திருக்கு? லேப்டாப் கொடுத்திருக்காங்க, சைக்கிள் கொடுத்திருக்காங்க. நமக்கு அதிமுக அப்படின்னாவே நம்ம ஜெயலலிதா அம்மா ஞாபகம் வருவாங்க, எம்ஜிஆர் ஞாபகம் வருவாங்க. அவங்களோட முக்கியமான ஒரு சின்ன இரட்டை இலை, அந்த இரட்டை இலையை யாராலும் எப்பவுமே மறக்கவே முடியாது. அந்த இரட்டை இலை அப்புறமா ஜெயலலிதா அம்மா அதிமுக இருக்கும் போதும் சரி, இப்ப இருக்கிறவங்களும் சரி, நிறைய முன்னேற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. நாங்க ஸ்கூல் படிக்கும் போது எங்க அக்காங்கெல்லாம் லேப்டாப் வாங்கிட்டு வருவாங்க, சைக்கிள் ஓட்டி வந்திருக்காங்க. ஜெயலலிதா அம்மா மூலியமா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதிமுக. அது மட்டும் இல்லாம சமையலுக்கு மிக்சி, கிரைண்டர் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மகளிர் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர்களுக்கு திருமணம் ஆகும் போதும் சரி, திருமண தங்க நாணயங்கள், அப்புறமா 50,000 ரொக்கம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா உணவு திட்டம். முக்கியமா இப்ப நம்மளுக்கு உணவு ரொம்ப அடிப்படை, உணவு ரொம்பவே அடிப்படையான விஷயம். பாரதியாரே சொல்லியிருக்காரு, என்னன்னா இந்த உலகத்துல ஒருத்தருக்கு சாப்பாடு இல்லைனாலும், ஒருத்தருக்கு உணவு இல்லைனாலும் அவன் செத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லி பாரதியார் உணர்ந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்படியே அதிமுக அம்மா நம்மளுக்கு உணவு எவ்வளவு அடிப்படை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த உணவு விஷயத்துல அம்மா உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, உணவு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். உணவு இல்லாம இருக்கவே முடியாது இல்லையா? சோ உணவு கொண்டு வந்திருக்காங்க, சைக்கிள் கொண்டு வந்திருக்காங்க. இளைஞர்களுக்கு எப்படி முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு விஷயங்களை கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, கடந்த ஆட்சி காலத்துல உங்களுக்கு கொடுத்த அந்த நலத்திட்ட உதவிகள், இந்த விஷயங்கள்லாம் நீங்க அதை நினைவு கூர்ந்து சொல்றீங்க. ஓகே, தமிழ்நாட்டினுடைய தற்போது தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை பத்தி பேச போறோம். தமிழ்நாட்டில் திமுகவினுடைய சாதனைகள் என்பது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய ஒரு கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுகவினுடைய தலைவராகவும் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே திமுகவினுடைய செயல்பாடுகள், திமுகவினுடைய தேவை தமிழ்நாட்டிற்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத இளைய தலைமுறை உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத நம்ம கேட்க விரும்புறோம். ராஜேஷ், நீங்க நம்ம இங்க தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கும் போதே நான் திமுகவை பத்தி பேசுவேன் அப்படின்னு நீங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாடி வாங்க சார், வாங்க 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 வாங்க. ஓகே, வாங்க வாங்க. சூப்பர், சொல்லுங்க உங்களோட திமுகவை பத்தி உங்களுடைய கருத்து. தமிழ்நாட்டிற்கு திமுக ஏன் தேவை? திமுக தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் நன்மை செஞ்சிருக்காங்க? நீங்க நேரடியா பயன்பெற்று இருக்கீங்களா? அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க. என் பேரு தினேஷ்குமார், பிசிஏ செகண்ட் இயர் படிக்கிறேன். இப்போ டிஎம்கேன்றது தமிழ்நாட்டிலே முதல் அரசியல் ஆடுனதுன்னா அது டிஎம்கே தான். 1949 தொடங்கினாங்க. இன்னைக்கு அது 75 வருஷம் ஆகுது. அந்த கட்சியை ஒழிக்கணும்ட்டு பல பேர் முயற்சி செய்யறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்தியை தெரிவிக்கணும்ட்டு எவ்வளவு போராடினாங்க. இந்தி இருக்கக்கூடாது, நம்ம உலகத்திலேயே நம்ம இந்தியா மட்டும்தான் நேஷனல் லாங்குவேஜ்ன்றது ஒன்று இல்லை. அந்த நேஷனல் லாங்குவேஜ் ஆக்கணும்னா தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்கணும். இந்தியை திணிச்சா மட்டும்தான் நேஷனல் லாங்குவேஜ் ஆக்க முடியும் அப்படின்ட்டு போராடினாரு. ஆனா அண்ணா சொன்னாரு, இருமொழி கொள்கை தான் இருக்கணும், மும்மொழி கொள்கைன்றது ஒன்று இருக்கவே கூடாது அப்படின்னு அண்ணா. இப்போ நம்மளுக்கு இந்தி தெரிச்சோம்னா நம்ம தமிழ் மொழின்றது ஒன்று மறைஞ்சிரும். தமிழ் மொழின்றது பல காலத்துல இருந்தே ஒன்று தான் நம்ம தமிழ் மொழி. அதுக்காக தான் இப்போ இன்னைக்கு வரைக்கும் நம்ம தலைவர் போராட்டிருக்காரு. இப்போ கேக்குறாங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு. உங்களுக்கே தெரியும், இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம், கல்வியில சிறந்த மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே விளையாட்டுல சிறந்த மாநிலம் எதுனா அது தமிழ்நாடு தான். இப்போ நம்மளுக்கு எல்லாம் இலவசம் அப்படின்றாங்க. இப்போ என்னன்னா எளிய மக்கள் கூட இப்போ பஸ்ல போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்பெல்லாம் இந்த காசு வச்சுக்கின்னு நாங்க மளிகை சாமான் வாங்கப்போம் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. இப்போ இவங்க இப்ப வெளியே போனோம்னா பஸ்ல போனோம், இலவசமா போலாம். இந்த 1000 ரூபாய் வச்சுக்கின்னு 1000 ரூபாய் தானே அது என்ன காசு அப்படின்னாங்க. அந்த 1000 ரூபாய் வச்சுன்னு ஒரு மாசத்துக்கான அரிசி வாங்கிப்பாங்க, இல்லைன்னா இபி பில்லு கட்டிப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கான மளிகை சாமான் வாங்கிப்பாங்க. அப்புறமா நம்மளுக்காக நம்ம படிப்புக்காக எவ்வளவு நான் முதல்வன் திட்டம், நான் முதல்ல ஐஏஎஸ், உங்களால இப்போ ஐஏஎஸ் படிக்கணும்னா ஐஏஎஸ் படிக்கிறதுக்காக அவங்களே ஒரு 1000 பேரை கேண்டிடேட்டா கூப்பிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அவங்களே படிச்சு அவங்களுக்காக மாசம் 7,000 ரூபாய் கொடுக்குறாங்க. படிக்கும் போதே அவங்களுக்கு மாசம் 7,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை இல்ல இருக்கக்கூடாது, கலைக்கணும்னு ரொம்ப பேர் போராடுறாங்க. திமுக ஆட்சியை கலைச்சிடணும். மெயினா இப்போ புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் எப்படின்னா மக்களுக்காக போராட போற மக்களுக்காக. இப்ப கூட வேலூர்ல வந்திருக்காரு. மாசத்துக்கு ஒரு தடவை தான் வராரு.
மக்களுக்காக போறோம்னா அப்பப்போ வந்து மக்களை வந்து பார்க்கணும். மக்களை வந்து பார்க்கறதுக்காக தான் அவர் எலெக்ஷன் வந்தா தான் நல்லது பண்ணணுமா? இல்ல எலெக்ஷன் வந்தா தான் நல்லது பண்ணணுமா? இப்போ வந்து சூர்யா கூட தான் பண்றாரு. அவருக்கு எலெக்ஷனுக்கு வந்தா பண்றாரு. அக்ரம் ஃபவுண்டேஷன் நிறைய பண்றாரு. பாலா இருக்காரு, அவர் எவ்வளவோ பண்றாரு. இது எலெக்ஷன் ஆட்சிக்கு வந்தாதான் பண்ணணும்ட்டு ஒண்ணு இல்ல. ஏன் இப்போ வந்து இவர் சொன்னார், இந்த 5000 ரூபான்றது உங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சுதா? இந்த 2000 ரூபான்றது இந்த கோடை காலம். இப்போ உங்களுக்கு நான் கேட்கறேன், விஜய் கேட்கறேன், அவர் வந்து அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடிலாம் என்ன 10th 12th பசங்களாம் பாஸ் ஆகலையா? ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கலையா? ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்கலையா? ஏன் அவங்களுக்கு மட்டும் ஏன் அப்பெல்லாம் வந்து அவங்களுக்கான ஒரு மரியாதை கொடுக்கல, எதுவுமே பண்ணல? இப்போ மட்டும் தான் பண்றாரு. எல்லாமே அரசியல் தானே தம்பி. உண்மையிலேயே ஃபுல் டைம் காலேஜ் படிக்கிறீங்களா, ஃபுல் டைம் பொலிட்டீஷியனா? அதாவது நல்லா வருங்கால பேசுறீங்க. திமுகவுல ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா? சோ இந்த அதுக்காக காலேஜ்ல இந்த ப்ரோக்ராமுடைய பெஸ்ட் ஸ்டூடெண்டா தம்பி தான் இருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் பேசுறாரு, கட்சிகளை சார்ந்து, அரசியல் சார்ந்து ரொம்ப தெளிவான நிறைய புரிதல் இருக்கு. ஒரு கட்சி சார்பா அப்படின்றது கிடையாது. அதை தாண்டி ஒரு கட்சி மேல இல்ல ஒரு கட்சியை சார்ந்து நம்ம பேசுறோம், இல்ல ஒரு கட்சியை வந்து விமர்சனம் பண்றோம்னா அதுக்கு தெளிவான புரிதல் இருக்கணும். எடுத்தேன் கவிழ்த்தோன்னு பேசாம இன்னும் டைம் பர்மிட் பண்ணல, இன்னும் நிறைய விஷயம் பேசுவார்னு நினைக்கிறேன் தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி. ஓகே சரி, அடுத்ததா வேற யாரு? திராவிட முன்னேற்றத்தை கழகத்தை பற்றி உங்களுடைய புரிதல் என்ன? திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் ஏன் தொடரணும், இல்ல தமிழ்நாட்டுக்கு திமுக தேவையா? யாராவது? என் பேர் பாலாஜி, நான் ஃபைனல் இயர் பிசிஏ படிக்கிறேன். நான் முக்கியமா எதுக்கு டிஎம்கே ஓட்டு போறேன்னா, ஆர்எஸ்எஸ் பிஜேபி உள்ள வரக்கூடாது. எனக்கு வந்தானா தமிழ்நாடே இருக்காது. அதனால நான் டிஎம்கே பெரிய ஆட்சியே நல்ல ஆட்சி தான். ஆர்எஸ்எஸ் பிஜேபி மட்டும் உள்ள வரக்கூடாது, அவ்வளவுதான்.